ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் உள்ளிட்ட 3 அணுசக்தி தளங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம். அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன என்றவர் தனது சமூக ஊடக தளமான ரூத் சோசியலில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விமானங்களும் அமெரிக்காவிற்கு திரும்பி வந்தன என்றும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களில் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈடுபட்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்காக அமெரிக்காவின் B-2 ரக ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்க தீவு பகுதியான குவாமுக்கு முன்பே மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஊகத்தை அதிகப்படுத்தியிருந்தது. ஃபோர்டோ தகர்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரு புலனாய்வு பயனரின் பதிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபதிவு செய்துள்ளார். இது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம் என்று அவர் தனது ரூத் சோசியலில் பதிவிட்டுள்ளார். ஈரான் இப்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுடன் முழு ஒருங்கிணைப்பில் இருந்தது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் இஸ்ரேலிய பொது ஊடகமான கானிடம் தெரிவித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தெரிவிக்கின்றது. தலைநகரம் டெக்ரானுக்கு தெற்கே சுமார் 60 மைல் தொலைவில் ஒரு மலைப்பகுதியில் ஃபோர்டோவில் யுரேனியம் செறிவூட்டல் தளம் அமைந்திருக்கிறது. நிலத்தடி வசதி யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் மையவிலக்கு இயந்திரங்களையும் சிறிய சுரங்கப்பாதைகளின் வலையமைப்பையும் கொண்டிருந்த 2 முக்கிய சுரங்கப்பாதைகளை கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த தளத்தை தாக்குமாறு அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஏற்கனவே முறையிட்டது. ஏனெனில் நிலத்தடியில் இருந்த அந்த அணுசக்தி தளத்தை தகர்க்கும் திறன் கொண்ட பங்கர்பஸ்டர் குண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு இலக்கான அணுசக்தி தளங்களை தாங்கள் ஏற்கனவே காலி செய்து விட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது. ஈரானின் அரசு ஊடகத்தின் துணை அரசியல் இயக்குனர் ஹசன் அபேதினி அரசு தொலைக்காட்சியில் தோன்றி பேசினார். ஈரான் இந்த 3 அணுசக்தி தளங்களையும் முன்னதாகவே காலி செய்து விட்டதாக அவர் கூறினார். ட்ரம்ப் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட ஈரான் அந்த அணுசக்தி தளங்களில் இருந்த பொருட்களை ஏற்கனவே பாதுகாப்பாக வெளியே எடுத்து விட்டதால் இந்த தாக்குதலால் பெரிய பின்னடைவதையும் சந்திக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து பாதுகாப்பான அணுசக்தி தளமாக கருதப்பட்ட ஃபோர்டோ மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது. கோமாகாண நெருக்கடி மேலாண்மை பிரிவு செய்தி தொடர்பாளர் மோடிஷா கெய்தாரை ஃபோர்டோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலுக்கு இலக்கானது என்று கூறியதாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் நடான்ஸ், இஸ்பகான் அணுசக்தி தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. இஸ்பகானின் பாதுகாப்பு துணை ஆளுநர் அக்பர் சலேகி நடான்ஸ் மற்றும் இஸ்பகானில் பல வெடிப்புகள் கேட்டன. இஸ்பகான் மற்றும் நடான்ஸின் அணுசக்தி நிலையங்களுக்கு அருகில் தாக்குதல்களை கண்டோம் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் ட்ரம்ப் குறிப்பிட்ட 3 அணுசக்தி தளங்களும் தாக்குதலுக்கு இலக்கானது ஈரானிய அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்துவதற்கு முன்னரே அது குறித்து ஈரானிடம் அமெரிக்கா தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமை அன்று ஈரானை ராஜதந்திர ரீதியாக தொடர்பு கொண்டு தாக்குதல் நடத்த மட்டுமே செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ஆட்சி மாற்றத்திற்கான முயற்சிகள் திட்டமிடப்படவில்லை என்றும் அமெரிக்கா கூறியதாக பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான CBS நியூஸ் செய்தி கூறுகிறது. இந்த வார தொடக்கத்தில் ஈரானின் உச்சத்தலைவர் ஆயதுல்லா அலி காமெனேயியை கொல்லும் நெதன்யாகுவின் திட்டத்தை ட்ரம்ப் நிராகரித்து விட்டதாக பல அமெரிக்க அதிகாரிகள் CBS-இடம் தெரிவித்துள்ளனர்.